மழை பெய்து கொண்டிருந்த அந்த மாலை, சென்னை நகரின் பிரபலமான கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகம் பச்சை நிறத்தில் நனைந்து மின்னியது. மாணவர்கள் அனைவரும் வகுப்புகள் முடிந்து வெளியேறிக் கொண்டிருந்தனர். அந்த கூட்டத்தில் ஒருவரை மட்டும் பார்த்தாலே பல பெண்கள் திரும்பி பார்க்கும் அளவுக்கு அழகாக இருந்தான் அர்ஜுன். உயரமான உடல், அமைதியான கண்கள், எப்போதும் மரியாதையுடன் பேசும் பழக்கம். அவனைப் பார்த்தாலே சினிமா ஹீரோ மாதிரி இருக்கான் என்று பலர் பேசுவார்கள். ஆனால் அவன் பார்வை எப்போதும் ஒரே ஒருவரை தேடிக்கொண்டே இருக்கும், நிலா. நிலாவும் அழகாகத்தான் இருந்தாள். மென்மையான முகம், அழகான கூந்தல், எளிமையான உடை, குறைவாக பேசும் பழக்கம். ஆனால் அவளுடைய முகத்தில் எப்போதும் ஒரு மறைக்கப்பட்ட சோகத்தை அர்ஜுன் கவனித்திருந்தான். ஒரு நாள் கல்லூரி நூலகத்தின் முன் அர்ஜுன் துணிச்சலாக அவளிடம் சொன்னான், நிலா, நான் உன்னை காதலிக்கிறேன். நிலா ஒரு நொடி அவனை பார்த்தாள். அவன் கண்களில் உண்மையான காதல் தெரிந்தது. ஆனால் அவள் மெதுவாக தலை அசைத்தாள். மன்னிக்கணும் அர்ஜுன், எனக்கு இந்த காதல் வேண்டாம். அவள் திரும்பிச் சென்றாள். அந்த சம்பவம் கல்லூரி முழுவதும் பரவியது. எல்லா பெண்களுக்கும் ஒரே ஆச்சரியம். அவ்வளவு அழகான அர்ஜுனை யாராவது மறுப்பாங்களா? நிலாவுக்கு என்ன பிரச்சனை? அவளும் அழகுதானே. நிலாவின் நெருங்கிய தோழிகள் மீரா மற்றும் சிந்து ஒருநாள் அவளை கல்லூரி தோட்டத்தில் அமர வைத்து கேட்டனர், நிலா, உண்மையே சொல். அர்ஜுன் நல்லவன், மரியாதையானவன், அழகானவன். ஏன் அவனைத் தவிர்க்கிறாய்? அந்த கேள்வியை கேட்டவுடன் நிலாவின் கண்களில் நீர் திரண்டது. சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தாள். பிறகு மெதுவாக பேச ஆரம்பித்தாள். நான் இப்போ இருக்கிற முகம் உண்மையான முகம் இல்லை. மீரா, சிந்து இருவரும் அதிர்ச்சியடைந்தனர். நிலா தனது வாழ்க்கையின் மிக கொடூரமான ரகசியத்தை கூறினாள். 2 வருடங்களுக்கு முன்பு அவள் வேறு ஒரு கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தாள். அப்போது விக்ரம் என்ற ஒரு மாணவன் அவளை காதலித்தான். ஆனால் அவன் பழக்கம் நிலாவுக்கு பிடிக்கவில்லை. அவள் தெளிவாக மறுத்துவிட்டாள். மறுப்பை ஏற்க முடியாமல் ஒரு நாள் கல்லூரி வாசலில் அவன் அவள் மீது ஆசிட் வீசினான். அந்த நொடியில் அவளுடைய வாழ்க்கை சிதறி போனது. முகம் முழுவதும் தீக்காயம். பல மாதங்கள் மருத்துவமனை. எண்ணற்ற அறுவை சிகிச்சைகள். கண்ணாடியை பார்க்கக்கூட பயந்த நாட்கள். மக்கள் இரக்கத்துடன் பார்க்கும் பார்வை அவளுக்கு இன்னும் வேதனையாக இருந்தது. பிறகு மருத்துவர்கள் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்தனர். மெதுவாக அவளுடைய முகம் மீண்டும் இயல்பாக தோன்ற ஆரம்பித்தது. ஆனால் அந்த காயங்கள் அவளுடைய மனதில் மட்டும் மறையவில்லை. அர்ஜுனுக்கு இந்த உண்மை தெரிந்துவிட்டால், அவனும் என்னை வெறுத்துவிட்டால், அதற்கு முன்னே அவனை தள்ளிவிடுவது நல்லது என்று நினைத்தேன் என்று சொல்லி அழுதாள். மீரா அவளுடைய கையை பிடித்தாள். நீ எந்த தவறும் செய்யல நிலா. உன்னை காதலிக்கிறவன் உன் முகத்தை காதலிக்கிறானா இல்ல உன்னை காதலிக்கிறானா என்பதை அறிய வாய்ப்பு கொடு. ஆனால் நிலா பயந்தாள். அடுத்த நாள் அர்ஜுன் மீராவைச் சந்தித்தான். நிலா என்னை ஏன் தவிர்க்கிறாள்? மீரா முதலில் தயங்கினாள். ஆனால் நிலாவின் வேதனையை பார்த்த பிறகு உண்மையை மறைக்க முடியவில்லை. அவள் எல்லாவற்றையும் கூறினாள். அதை கேட்ட அர்ஜுன் நீண்ட நேரம் அமைதியாக நின்றான். பிறகு அவன் கண்களில் கோபம் இல்லை, வெறுப்பு இல்லை, ஆழ்ந்த வருத்தம் மட்டும் இருந்தது. அவள் எவ்வளவு தனியாக இதைச் சுமந்திருக்க வேண்டும். அடுத்த சில நாட்கள் அவன் நிலாவை தொந்தரவு செய்யவில்லை. ஆனால் அவளுக்குத் தெரியாமல் அவளுக்காக சிறிய விஷயங்களைச் செய்தான். நூலகத்தில் அவள் தேடும் புத்தகத்தை முன்பே எடுத்து வைத்து விடுவான். மழை வந்தால் அவள் நிற்கும் இடத்தில் குடை வைப்பான். வகுப்பில் யாராவது அவளைப் பற்றி தவறாக பேசினால் அமைதியாக தடுத்து நிறுத்துவான். ஒரு நாள் நிலா அவனை நேராகச் சந்தித்தாள். உனக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? ஆமாம். நிலா நடுங்கும் குரலில் கேட்டாள். அப்போ இன்னும் ஏன் என்னை காதலிக்கிறாய்? அர்ஜுன் மெதுவாகச் சிரித்தான். நிலா, நான் முதலில் உன் முகத்தை பார்த்து ஈர்க்கப்பட்டிருக்கலாம். ஆனால் நான் காதலித்தது உன் மனதை. எல்லாரிடமும் மெதுவாக பேசுறதையும், யாரையும் காயப்படுத்தாமல் இருப்பதையும், உன் கண்களில் இருக்கும் கருணையையும் தான். நிலாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. இந்த முகம் ஒரு நாள் மீண்டும் மாறிவிட்டால்? முகம் மாறலாம், வயசு மாறலாம், அழகு மாறலாம்.
ஆனால் உண்மையான மனிதர் மாறக்கூடாது. நான் உன்னை அதற்காகத்தான் காதலிக்கிறேன். அந்த வார்த்தைகள் நிலாவின் மனதில் பல வருடங்களாக இருந்த பயத்தை மெதுவாக உருகச் செய்தது. நிலா மெதுவாக தனது பழைய பயங்களை பகிர ஆரம்பித்தாள். ஒருநாள் அர்ஜுன் அவளை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றான். அங்கே ஆசிட் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான மறுவாழ்வு மையம் இருந்தது. அந்த பெண்களைப் பார்த்த நிலா அதிர்ச்சியடைந்தாள். அவர்களுடன் பேசும்போது நான் மட்டும் அல்ல என்று முதன்முறையாக உணர்ந்தாள். அர்ஜுன் சொன்னான், நீ மறைந்து வாழ வேண்டிய பெண் இல்லை நிலா. நீ உயிருடன் போராடி வென்ற பெண். அந்த நாள் முதல் நிலா தனது வாழ்க்கையை மாற்ற முடிவு செய்தாள். அவள் முகத்தில் இருந்த காயங்களை மறைக்காமல் அவற்றை ஏற்றுக்கொள்ளத் தொடங்கினாள். கல்லூரி இறுதி ஆண்டு விழா வந்தது. மேடையில் சிறந்த மாணவருக்கான விருது அறிவிக்கப்பட்டது. அனைவரும் அர்ஜுனின் பெயரைக் காத்திருந்தனர். ஆனால் அர்ஜுன் மைக்கை பிடித்து சொன்னான், இந்த விருது எனக்கு கிடைத்தாலும் உண்மையான தைரிய விருது ஒருவருக்கே சொந்தம். அவன் நிலாவை மேடைக்கு அழைத்தான். அனைவரும் கைதட்டினர். அர்ஜுன் அனைவரின் முன் சொன்னான், அழகு முகத்தில் இல்லை, காயங்களுடன் வாழ்ந்தும் மீண்டும் சிரிக்கத் தெரிந்த மனதில்தான் இருக்கிறது. நிலா அழுதபடியே சிரித்தாள். அந்த நாள் முதல் அவர்கள் காதலர்கள் மட்டுமல்ல, ஒருவருக்கொருவர் வாழ்வியல் துணையாக மாறினர். பல வருடங்கள் கழித்து அவர்கள் திருமணம் செய்து கொண்டனர். திருமண நாளில் அர்ஜுன் அவளிடம் மெதுவாகச் சொன்னான், உன் முகத்தில் இருக்கும் ஒவ்வொரு காயமும் நீ எவ்வளவு வலிமையானவள் என்பதற்கான சாட்சி. நிலா அவன் தோளில் சாய்ந்தாள். அவள் ஒரு காலத்தில் பயந்த உண்மை இறுதியில் அவளை இழக்கவில்லை, மாறாக உண்மையாக காதலிக்கும் ஒருவரை அவளுக்கு கொடுத்தது. ஏனெனில் உண்மையான காதல் முகத்தை பார்க்காது, மனதைப் பார்க்கும்.